ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஆம்லெட் பொடி எப்படி செய்யறது சொல்லி பார்ப்போம். இது வெறும் ஆம்லெட்டுக்கு மட்டும் இல்லை, பொரியலுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அங்கே எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருள் எல்லாம்: 1 கப் தனியா, 1/2 கப்பு காஞ்ச மிளகாய், 1/4 கப்பு மிளகு, சோம்பு 1/4 கப்பு, அப்புறம் சீரகம் 1/4 கப்பு, கசகசா 2 ஸ்பூன், 2 துண்டு பட்டை, ஒரு 7-8 கிராம்பு, இவ்வளோதான் எடுத்து வச்சுருக்கேன். இது இதில் அரைச்சா கிட்டத்தட்ட ஒரு 1/4 கிலோ கிட்ட பொடி வரும். இந்த எல்லா பொருளோடையும் மஞ்சள் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்க போகிறேன். உங்கள்கிட்ட பவுடராக இருந்தால் நீங்கள் லாஸ்ட்டாக மிக்சியில் சேர்த்து ஒரு ஓட்டி எடுத்து வச்சுக்கலாம். இந்த எடுத்து வச்சுக்க எல்லா பொருளையுமே போட்டு கடையில் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து நல்லா ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கணும். இதுக்கு தேவையான உப்பையும் நம்ம கடையில் போட்டு ஒரு டைம் வறுத்துட்டு போட்டு எடுத்து வச்சோம்னா பொடி ரொம்ப நாளுக்கு நல்லா இருக்கும், கெட்டு போகாமல். அவ்வளோதான், மிக்சியில் போட்டு கடைசியாக ஒரு ஓட்டு எடுத்து வச்சுக்கலாம். இந்த பொடி உருளைக்கிழங்கு, பீன்ஸு, கேரட்டு, கோஸு இது மாதிரிக்கெலாம் நல்லாயிருக்கும். முட்டை பொரியல், முட்டை ஆம்லெட் போட்டு தரும்போது சூப்பராக இருக்கும் பொடி. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ.